நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. இப்ப நம்ம வேலூர் தொகுதியில இருக்கோம். இந்த தொகுதியின் வேட்பாளராக திமுகவின் வேட்பாளராக மீண்டும் களமிறங்குகிறார் திரு கதிரானந்த் அவர்கள். மக்களை எப்படியெல்லாம் அவர் சந்திக்கிறார், எப்படியெல்லாம் வாக்கு சேகரிக்கிறார், அவருடைய பிரச்சார வியூகம் எப்படிப்பட்ட ஒன்றா இருக்கு என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை அவரை சந்திச்சு பேச போறோம். வாங்க சந்திக்கலாம். சார், வேலூர்னாலே வெயில், இன்னொரு புறம் தேர்தலுடைய சூடும் சேர்ந்துருச்சு. எப்படி இருக்கு உங்களுடைய பிரச்சார பயணம்? மக்களை எப்படியெல்லாம் சந்திக்கிறீங்க? தலைவர் தளபதி அவர்கள் என்னை இரண்டாவது முறையாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தவர். அவருக்கு என்றென்றும் நான் நன்றி கடன்பட்டவனாக இருப்பேன். வேலூரை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. மும்முனை போட்டியெல்லாம் இல்லை. திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஏன்னா தளபதி அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலோட கதாநாயகனாக இருக்குது. எல்லா தட்டு மக்களும் அந்த தேர்தல் அறிக்கையை அமோகமாக வரவேற்கிறார்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது திமுகவுக்கு. நீங்கள் பல இடங்களில் மக்களை பார்க்குறீங்க. இந்த தேர்தல் எப்படிப்பட்ட ஒரு தேர்தலாக அமைய போகுது? மோடி அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையுமா, அல்லது தமிழக அரசின் சாதனைகளுக்காக விழப்போறக்கூடிய ஓட்டு விழுக போகக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குமா? மக்களை வாக்கு சேகரிக்க சந்திக்க போதெல்லாம் முதல்ல மக்கள்கிட்ட இருக்கிறது, நாங்கள் எதுவுமே பேசாமல் போகும்போதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசுக்கு எதிராக பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்குது. விலைவாசி பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. அதை கிராமத்துலேயும் சரி நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் ரொம்ப விமர்சையாக அதை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போதே மோடியோட விலைவாசின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா கேஸ் விலை 4 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபா இருந்த கேஸ் சிலிண்டர் இன்றைக்கி 1200 வந்திருக்கு. எப்படி மக்கள் தாங்கிக்குவாங்க சொல்லுங்கள்? அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ் சிலிண்டர் எப்போ ஏறும்னு திக்குன்னு மக்கள் பயத்தோடு இருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க என்கிட்ட, மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா தப்பி தவறி வந்துட்டாருன்னா 2000 ரூபா கூட கேஸ் சிலிண்டர் தொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் எனக்கு சொல்லி என் காதுபட கேட்ட செய்திகள். அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் போகும்பொழுது ஒரு 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 பெரிய ஒரு டாக் இருக்குது. என்னென்னா, ஏன்பா நீ ஒரு எம்பியாக இருக்கீங்க, நீங்கள் மோடிக்கிட்ட கேட்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஏன்பா நாங்கள்லாம் பொண்ணு எல்லாம் வீட்டில் கல்யாணத்துக்கு வச்சுருக்கோம், ஒரு குண்டுமணி தங்க நகை கூட நாங்கள் வாங்க முடியறது இல்லையே. ஒரு சவரன் 51,500 விற்றா நான் எந்த காலத்தில் நான் சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு ஆதங்கத்தோடு மக்கள் பேசுகிறாங்க. அதெல்லாம் என்னென்னா அந்த வெறுப்போட வெளிப்பாடு. அதெல்லாம் இப்போ அவங்க பேசும்போது அவங்க கண்களில் இருக்கக்கூடிய கோபம் நல்லா நமக்கு தெரியுது. ஆக ஊருக்குள்ளே போகும்போதே மத்திய சர்க்கார் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பலை வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதுக்கு அடுத்து நாங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது தலைவர் தளபதியோட தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலை ஒன்றுனா நாங்கள் படிக்கும்பொழுது, இப்போ கேஸ் சிலிண்டரை பற்றி நான் முன்னாடி சொன்னேன். அப்போ நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்து இந்தியா கூட்டணி ஆட்சியில் உட்காரும் பட்சத்தில் கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு கொடுக்கப்படணும்னு பெரிய கைத்தட்டல் வரவேற்பு. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தலைவர் அவரோட அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொல்லியிருக்கார். குறிப்பிட்டு சொல்லணும்னா கிராமப்புறத்தில் அந்த 100 நாள் வேலை திட்டம்னு இருக்கு. அது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்க்கட்சிகள் எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு கட்சி சொல்கிறத மாநில கட்சி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மத்திய சர்க்காருன்றது இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எல்லாம் ஒரு இந்தியாவில் இருக்க மொத்த மாநிலங்களோட கூட்டமைப்பு தான் அது இந்தியான்றது. ஆனால் அந்த யாராவது ஒருத்தர் பிரதம மந்திரியாவோ அமைச்சராகவோ எம்பியாக வந்தால் அவங்க ஒரு மாநிலத்திலிருந்து தான் வர முடியும். ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சட்ட வல்லுநர்கள், தலைவர்கள், நம்ம கட்சி தலைவர், முதலமைச்சர் போல் இருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் அந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணி சொல்கிறாங்க. இந்தியாவுக்கே தேர்தல் அறிக்கையை நம்ம முதலமைச்சர் அற்புதமாக இந்தியா கூட்டணிக்காக தயார் பண்ணி கொடுத்துருக்கார். இதை எல்லா ஸ்டேட்லேயுமே ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் நல்லா அந்த கூட்டணி அந்த தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்திங்கன்னா
இந்த தேர்தலில் நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டுக்கே பொருந்தக்கூடிய வாக்குறுதிகள்னு சொல்லி பிரமாதமாக சொல்லியிருக்கார் தலைவர் அவர்கள். அப்போது இவருக்கு எடுக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து நாளைக்கு வரப்போகிற இந்தியா கூட்டணியோட அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய வழித்தளமாகவே அமைய போகிறது இந்த தேர்தல் அறிக்கை. அதனால் நீங்கள் எதிர்கட்சிக்காரங்க அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிதல் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு. அதுதான் சொல்லுவேன் வழி அறவே கட்டத்தனமாக இருக்குது அவங்க சொல்கிறதெல்லாம். தலைவர் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களே மக்களுக்கு அவ்வளோ பிரமாதமாக போய் சேர்ந்துருக்கு. கண்டிப்பாக சார். இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சாரம் எப்படி அமைய போகுது, என்னென்ன மாதிரியான வியூகத்தை நீங்கள் வகுத்துருக்கீங்க, எப்படிலாம் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க போகிறீங்கிறத உங்கள் கூட இணைஞ்சு நாங்கள் பார்க்க இருக்கோம். உங்களோட நாங்கள் பயணிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் மீ. தேங்க்யூ.